ரீசென்ட் டைம்ஸில் நான் கற்றுக்கிட்ட பிக்கெஸ்ட் சீக்ரெட் இது. அண்ட் ஐம் ஷுர் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் டேஸ் இங்கேருந்து கண்டிப்பாக இங்கே போகுது. ஹானஸ்ட்டாக நம்ம எல்லாருமே டெய்லி பேசிஸில் ஏதோ ஒரு டைமில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவோ இல்லை ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டீம் மீட்டிங்ஸ், இல்லை யார் கூடவோ சின்னதாக ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணியிருப்போம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக பார்த்து மென்டல் டயர்ட்னஸை கொடுத்துருவோம். ஸோ அதுலேருந்து நம்ம கொஞ்சம் எஸ்கேப் ஆகி அந்த நெகட்டிவ் ஃபீலிங்லேருந்து பாசிட்டிவ் ஃபீலிங் வரதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுதான் தி அன்டூயிங் எஃபெக்ட். இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பைக்கில் ரைட் பண்ணிட்டு இருக்கீங்க, த்ராட்டில் கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருக்கிறப்போ டக்குன்னு ஏதோ ஒரு நீட் வரப்போ பிரேக் எடுப்பீங்கல்ல. ஸோ அதுதான் இங்கே மேட்ரு. இந்த பிரேக் வந்து என்னவா வேணா இருக்கலாம். இட் குட் பி கோயிங் ஃபார் வாக், இல்லை ஒரு காஃபி குடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸோட போய், இல்லை ஒரு சாக்லேட் சாப்பிடலாம், இல்லாட்டி அவங்க பிடிச்சவங்கள்ட்ட பேசலாம், இல்லை ஒரு சாங் கேட்கலாம். பட் அதே ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி டைனி பிரேக். ஸோ இது வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஃபுல் நெகட்டிவ் மைண்ட் செட்டை வந்து பாசிட்டிவாக எனர்ஜெட்டிக்காக கண்டிப்பாக மாற்றும். ஸோ நீங்கள் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த வேலையை ரெஸ்யூம் பண்ணுறப்போ உங்களோட பெஸ்ட்டு கொடுக்க முடியும். உங்களோட டேவும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து கான்ஷியஸாக நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்கள் டே எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் திஸ் இஸ் குரு எக்ஸ்பி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.